திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஓம் நமோ நாராயணாயே. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தின் 32வது ரகசியம். கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே. காசிப முனிவருக்கு கத்ரு வினதை என்ற 2 மனைவியர்கள். கத்ருவுக்கு 1000 நாகங்கள் புதல்வர்கள். வினதைக்கு கருடன் அருடன் என்னும் 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். கத்ரு வினதையை அடிமையாக்க நினைத்து ஒரு போட்டியிலே அவளை தோற்கடிக்கிறாள். அடிமைப்பட்ட வினதையின் மகன் கருடன் தனது தாயை விடுவிக்க எண்ணுகிறான். அந்த அடிமைத்தலையிலிருந்து விடுவிப்பதற்காக தேவலோகத்தில் இருக்கிற அமிர்த கலசத்தை எடுத்து வருமாறு கட்டளையிடுகிறாள். ஸ்ரீமன் நாராயணனுக்கும் அந்த கருடனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்த களத்திலே கருடனின் வீரத்தை பார்த்து பின்னர் சமாதானமும் ஏற்படுகிறது. இந்த சமாதானத்தை அடுத்து நாராயணனுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் கருடன் மாறிப்போகிறார். நாராயணனுக்கும் கருடனுக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்கிறது பாருங்கள். கருடாழ்வாரை பெரிய திருவடி என்று நாம் அழைக்கின்றோம். இறைவனுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிற பொழுது கொடி ஏற்றத்திலே கருட கொடிதான் ஏற்றப்படுகிறது. இறைவனை சுமந்து வருகின்ற கருட சேவை நிகழ்வு இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்றிருக்கிறது. இறைவன் ஆதி மூலமே அபயம் என்று அழைத்த கஜேந்திரனுக்கு வரமருள வந்தபோதும் அந்த கருட வாகனத்திலே வந்து மோட்சம் தந்தார். அப்படி கருடனைப் போல இறைவனை சுமக்கின்ற வரம் எனக்கு கிடைக்கவில்லையே, இறைவனை நான் சுமக்க வேண்டுமல்லவா, அந்த வரம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே, நான் எதற்காக திருக்கோளூரிலே வைத்தமாநிதி பெருமானிடத்திலே இருக்க வேண்டும், அந்த வரம் கிடைக்கிற பொழுது வேண்டுமானால் நான் இங்கே திரும்பி வருகிறேன் என்று ராமானுஜனத்திலே சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை நடையை கட்டுகிறாளாம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தின் 32வது ரகசியம். கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே.